எல்லாருக்கும். இட்ஸ் ஃப்ரைடே நைட். டின்னருக்காக தோசை ஊற்றலான்னு மாவு கரைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நைட் டின்னர் கார சட்னியும் முட்டை தோசையும் தான். ரோட் சைடில் பண்ணுவாங்கள்ல, அந்த கார சட்னி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தக்காளியை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாதி வெந்ததுக்கப்புறம் மிளகாவை விதைய எடுத்துகிட்டு போடணும். அப்போ தான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதோடு அரைக்கும் போது 4 பல் பூண்டு சேர்த்து அரைச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசமும் வராது. நெக்ஸ்ட்டு அதை தாளித்து விட்டுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் சட்னிக்கெல்லாம் கலர் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். தக்காளி சட்னி கார சட்னின்னு சொல்ல மாட்டோம். நல்லா ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கார சட்னி, கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா அது பேர் தக்காளி சட்னி, கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெங்காய சட்னி. இப்படி தான் நாங்கள் சொல்லி பழகுவோம். சின்ன வயசுலேருந்து இப்படி தான். இப்போ என் ஹஸ்பண்டையுமே அதே மாதிரி பழக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சட்னி வேணும் கேட்க மாட்டேன், எந்த கலர் சட்னி வேணும்னு தான் கேட்பேன். நம்மளுக்கும் அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் தெளிவாக இருப்போம். ஏன்னா தக்காளி எல்லாத்துலேயுமே போடுறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.